ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் மண்டே ஈவினிங் மினி விலாக். ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் ரிப்பிள் பவுடர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி எங்கேயோ ட்ரிப் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த காஃபி. அவள் ஒரு காஃபி லவர். ஸோ அவள் எங்கே ட்ரிப் போனாலுமே காஃபி பவுடர் தான் வாங்கிட்டு வருவாள். ஸோ அவளுக்கு பிடிச்ச இந்த பவுடர் வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி நம்மளும் டேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய டெக்ஸ்டரே பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் மாதிரி இருக்கும். அதேமாதிரி இதனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கேப்பச்சினோ டேஸ்ட் வரும். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி காஃபி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு மேகி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதுவே இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், வெஜ்ஜஸும் வேண்டாம், எக்கும் வேண்டாம், நார்மலாக ப்ளைனாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதேமாதிரி நார்மலாக ப்ளைனாக செஞ்சு டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. என்னோட சின்ன வயசில் நான் மேகி அப்படின்னாலே ரொம்ப ஒரு பெரிய நம்மளாம் சாப்பிட முடியாது, அதெல்லாம் வந்துட்டு பணக்காரவங்க தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அப்போல்லாம் வீட்டில் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு மேகி நூடுல்ஸ் என்ன தான் கெட்டதுன்னா கூட வீட்டில் எல்லாருமே அதை யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸாவது யாராவது கேட்டுருவாங்க. ஸோ அது செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் அதுக்கு தவிர்த்து